குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜவ்வரிசி வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி நல்லா அலசி வச்சுக்கலாம். நான் 2 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ திருப்பி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஸோ ஜவ்வரிசி 4 மணி நேரம் ஊறணும். ஸோ 4 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க ஜவ்வரிசியை. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஊற வச்சு எடுத்த ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 கப்பு வேர்க்கடலையை இந்த மாதிரி மிக்சியில் 2 பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மிளகாய் தூளும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து அரிசி மாவு ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம கையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நீங்கள் அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா வாழை இலையில் கூட பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவை அதிலிருந்து ஒரு பார்ட் மட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அடைக்கு எப்படி தட்டுவோமோ அந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் ரவுண்ட் ஷேப் வரணும். ஸோ இந்த மாதிரி கை வச்சு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியம் ரவுண்ட் ஷேப் வந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம அடை மாதிரி தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை பேனில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சைடில் ப்ரௌன் கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த சைடும் வெந்துடும். ஸோ அதை இப்போ பேன்லேருந்து எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் டு குக் வித் ஃபுட் பேரடைஸ்.